எஸ்எஸ்சி சிஜிஎல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கேட்குற ஒரு முக்கியமான மாடல். நிறைய பேர் தப்பு விடுற மாடலும் கூட இது. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 36 days. அதாவது ஏன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் 36 நாள் என்ன பண்ணுவான்னா ஒரு வேலையை முடிச்சிருவான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 48 daysல இந்த ஒர்க்கை முடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, அடுத்தது பி ஒர்க்டு ஆன் இட் ஃபார் 12 days. ஓகே, பி வந்து எவ்வளவு நாள் வேலை பார்க்கறான்னா 12 நாள் வேலை பார்க்கறான். இன் ஹவு மெனி டேஸ் ஏ டேக் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதாவது பி என்ன பண்றான்னா ஒரு 12 நாள் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்றான். அப்போ ரிமைனிங் ஒர்க்கை ஏ மட்டும் இருந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிற சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் இந்த மாடல் வந்தாலே நமக்கு ரெண்டு இது ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எஃபிஷியன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும்ல. சரி, ஓகே. இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நாள் ஒர்க்க முடிப்பான்? 36 daysல ஒர்க்க முடிப்பான். பி எவ்வளோ நாள் ஒர்க்க முடிப்பான்? 48 daysல ஒர்க்க முடிப்பான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இந்த ரெண்டுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 144 வரும். ஓகே, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறப்ப 144 வரும். நான் எப்படி லாஜிக்கலாக எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வந்து யூனிட் டிஜிட்டாக வரும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 யூனிட் டிஜிட்டாக வரும். ஸோ அதை மாதிரி வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 4 times. இது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 3 times. ஸோ ஏயோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4. பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 144. ஓகே, இது நம்ம இது எல்லாமே லாஸ்ட் மாடலில் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா பி ஒர்க் ஆன் இட் ஃபார் 12 days தான். பி என்ன பண்றான் அப்படின்னா ஆக்சுவலாக பி தனியாக ஒர்க் பண்ணா 48 days ஒர்க்கை முடிச்சிருவான். ஆனால் பி என்ன பண்றான் 12 நாள் மட்டும் தான் வேலை பார்க்குறான். அப்போ அந்த ஒர்க்ல 12 நாளுக்கான அவனுடைய பியோட எஃபிஷியன்சி உள்ள இருக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ பி மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா பி மட்டும் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பான் அப்படின்னா இங்க இருந்து ஓகே, இப்போ பி மட்டும் எவ்வளவு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருப்பான் அப்படின்னா பி டோட்டல் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்கான்? 12 நாள். ஓகே, அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. ஸோ அவன் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பான் அப்படின்னா 36 ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா முடிச்சிருப்பான். அதாவது டோட்டல் 144 ஒர்க்ல எவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருப்பான்? 36 ஒர்க்ஸை வந்து என்ன பண்ணிருப்பான்? முடிச்சிருப்பான். அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்கும்? ரிமைனிங் ஒர்க் டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 144. ரிமைனிங் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருக்கான்? பி 36 ஒர்க்கை முடிச்சிட்டான். அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண எனக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 108. இந்த 108 ஒர்க் தான் இப்ப இருக்கிற ரிமைனிங் ஒர்க். இந்த 108 ஒர்க் தான் யார் பண்ண போறா அப்படின்னா ஏ மட்டும் தனியா இருந்து பண்ண போறான். அப்போ அவன் எவ்வளவு நாள ஒர்க்க முடிப்பான் அப்படின்னா 108 டிவைடட் பை அவனோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4. ஸோ எத்தனை டைம்ஸ் போகும்? 2 7. அப்போ 27 days என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஓகே, ஸோ இதுதான் இந்த சம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஏ வந்து 36 days ஒர்க் பண்ணுறான், பி 48 days ஒர்க் பண்ணுறான். பி 40 daysல ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஆனால் பி என்ன பண்ணுறான்? 12 நாள் மட்டும் தான் வேலை பார்க்குறான். ரிமைனிங் ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏ தான் பார்க்குறான். அப்போ ஏ எவ்வளோ நாள் ஒர்க்கை முடிப்பாங்கிறப்ப ஏ வந்து 27 daysல ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஓகே, இப்போ செகண்ட் சம் வேற மாடல் இருக்கும். ஓகே, பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 30 days, கியூ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 days. அதாவது பி வந்து 30 நாள் ஒர்க்க முடிப்பான், கியூ வந்து 40 நாள் ஒர்க்க முடிப்பான். தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ பண்ணிருக்காங்க? 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு how many days P alone can be work. After 4 days என்ன பண்ணிடுறான் அப்படின்னா Q வந்து வெளில போயிடுறான். ஓகே, இதோட இன்டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா ஆஃப்டர் 4 days Q வந்து வெளில போயிடுறான். P மட்டும் தான் இருந்து என்ன பண்றான் அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை பார்க்குறான். அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த மட்டும் ஒர்க் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு தேவையானது 2 பாயிண்ட் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஒன்று என்னது? டோட்டல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் என்னது? எஃபிஷியன்சி. இந்த ரெண்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ இப்போ பி என்ன பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ நாளாக ஒர்க்க முடிக்கிறான்? 30 days. கியூ என்ன பண்ணுறான்? 40 daysல ஒர்க்க முடிக்கலாம். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வந்திருக்கும்? 120 தான் எல்சிஎம். இது ரொம்ப ஈஸியாக எல்சிஎம் எடுத்துலாம். எவ்வளோ? 120 தான் எல்சிஎம். ஸோ இந்த 30 எத்தனை டைம்ஸ் போகும்? 4 times. 40 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 times. 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துருக்கும்? 120 வந்துருக்கும். அப்போ பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 4. கியூவோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. ஓகே, இப்போ சம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா
தே ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days அப்படின்ட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா 2 பேரோட எஃபிஷியன்சி என்ன இருக்கும், அந்த 4 நாள் இருந்திருக்கும். அப்போ 4 + 3 இன்ட்டு என்னது 4, அப்போ என்ன வந்திருக்கும் 7 இன்ட்டு 4 = என்னது 28. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 28 ஒர்க் என்ன பண்ணிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அப்ப ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு இருக்கும், RW போட்டுருக்கேன். ரிமைனிங் ஒர்க் RW போட்டுருக்கேன். அப்போ 120 - 28 = எவ்வளவு 98. இப்போ இந்த 98 ஒர்க்கை தான் யார் மட்டும் பார்க்க போறா அப்படின்னா P மட்டும் பார்க்க போறான். அப்போ 98 divided by 4 = எவ்வளவு வந்திருக்கும் 92 divided by 4. அப்போ எத்தனை டைம்ஸ் போகும்னா 23 days வந்து நான் ஒர்க்கை முடிச்சேன். இந்த 2 மாடலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். ஓகே, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.